நண்பர்களே, கிறிஸ்மஸ் டே சமையலறை மினி விளாக் பீஃப் எப்படி சமைக்கிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பீஃபை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அது கூட மஞ்சள் பொடி, மட்டன் மசாலா, உப்பு, சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, நல்ல மிளகு எல்லாம் சதைச்சி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி முங்க விட்டு குக்கரை மூடி போட்டு வேக விட்டுடலாம். இறைச்சி நல்லா வேக 3 இல்லை 5 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் இறைச்சி நல்லா வெந்து கிடைக்கும். ஏன் குக்கர் விசில் அடிக்காது, டைம் கணக்கு தான். இறைச்சி நல்லா வெந்தோடனே எடுத்து பார்க்குறப்ப இப்படி தான் இருக்கும். அப்புறமா ஒரு சீன்சட்டியில் வெட்டி வச்சிருக்க பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், லைட்டாக இஞ்சி பூண்டு, நல்ல மிளகு சதைச்சி போட்டு எல்லாத்தையுமே போட்டு வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கு அப்புறமா மசாலா பொடி சேர்த்துக்கலாம். மல்லிப்பொடி, மிளகாய் பொடி, கரம் மசாலா, வீட்டிலே பிடிச்ச கரம் மசாலா, மஞ்சள் பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இது கூடவே தக்காளியை சேர்த்து இன்னும் கிண்டி கிளறி நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்த இறைச்சியை தட்டி கிண்டி அப்படியே மூடி போட்டுங்க நண்பர்களே. கொதிச்சு வத்தி வரும்போது சூப்பர் கிரேவி ரெடியாகி கிடச்சிரும். குழம்பு கொதிச்சு வத்துனதுக்கு அப்புறமா நம்ம மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். சரியா? நீ இதுக்கப்புறமா கப்பு பிரியாணி பண்ண போகிறேன், அதை அடுக்கலையில் பண்ண போகிறேன். தேங்காய் மட்டும் இதில் வறுத்து எடுத்துக்கிறேன்.